எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து ஷீர் குர்மா. ஸோ கேக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா? பட் இட்ஸ் ஆக்சுவலி இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து நம்ம சேமியாலாம் வச்சு செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு இது சேமியா பாயசம் மாதிரி இருந்தாலும் இதோட ப்ரிப்ரேஷன், இதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இப்போ நம்ம சேமியாவை வறுக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/3 கப் சேமியா எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சேமியா சீக்கிரமாக கருகிடும். சேமியா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தின்னா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பேரிச்சம்பழத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்து தனியாக வச்சிருங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இப்போ நம்ம எல்லா பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 1/4 கப் முந்திரி பருப்பு நறுக்குனது போடுங்க. 1/4 கப் பாதாம் மெலிசா நறுக்குனது போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா எடுத்திருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு போடுங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பாருங்க, பருப்பெல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. கடாயிலிருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. கடைசியாக நான் கொஞ்சம் காஞ்ச திராட்சை வறுக்க போகிறேன். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணுங்க. திராட்சை பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஷீர் குர்மா பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷீர் குர்மா பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா அகலமான கடாயில் 1 லிட்டர் முழு கொழுப்புள்ள பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்ச பால். இதை நான் ஆட் பண்ணுறேன். பால் சூடானதும் இதில் வறுத்த சேமியாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சேமியாவை நல்லா வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா வத்திடுச்சு, சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி சேமியா நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றுங்க. ரோஸ் எசன்ஸ் ரொம்ப ஊற்றாதீங்க, அப்புறம் ஷீர் குர்மா ரொம்பவே வாசனையாக ஸ்ட்ராங் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ 2 சொட்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வறுத்த பருப்பு அப்புறம் திராட்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே அருமையான ஷீர் குர்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம்.
இந்த அருமையான ஷீர் குர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதில் நீங்கள் நிறைய நட்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் போட்டதுனால இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அது நல்ல சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் அதை செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.